கோபிநாத், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னவா இருக்குது? அவங்க என்ன சொல்றாங்க? இப்ப வெளியில கிட்டத்தட்ட ஒரு பூகம்பம் ஏற்பட்டது போல பெரிய வெளியில நிறைய இடங்கள்ல மக்கள் கூடியிருக்கிறத பாக்குறோம். இரவு நேரங்களில் பெட்ரோல் பங்க்லையும் ஏடிஎம் மையங்களையும் ஆவின் பால் பூத்துகள் முன்னாடியும் நிறைய இடங்களில் மக்கள் கூடியிருக்கிறத பாக்குறோம். இந்த அறிவு போட்டு 500 ரூபாய் 1000 ரூபாய் பழைய நோட்டு செல்லாத அப்படிங்கிற அறிவு பற்றி உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்தை கோபிநாத் கேட்டு சொல்லுங்க. பிரதமரோட அறிவிப்பை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நகரில் மையப்பகுதியில் இருக்க நம்ம ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் நிற்கிறோம். இந்த வங்கி மட்டும்தான் அரசு அலுவலர்கள், அதாவது வணிகர்கள் ஏராளமானோர் இந்த வங்கியில் கணக்கு வச்சிருக்காங்க. தற்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம்ல நூற்றுக்கணக்கானோர் இங்கே காத்துட்டு இருக்காங்க. இவங்க மக்களோட அவங்களோட எதிர்பார்ப்பு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி நம்ம இப்போ என்ன நீங்க அது பிரதமர் அறிவிச்சிருக்காங்க, இந்த அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க? இப்போ என்ன எதுக்காக ஏடிஎம் வந்தீங்க? செலவு காசு எடுக்கலாம் வந்தேன் சார். பார்த்தீங்கன்னா 12 மணியோட 500 1000 ரூபா செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 2 நாள் பேங்க் லீவு சார், ஏடிஎம் கிடையாது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியல சார். ஒரு நல்ல சஜஷன் யாராவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு 100 ரூபாய்க்கு எனக்கு வைக்கல எங்க போய் கஷ்டப்படுறது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு 100 ரூபாய் வேணுங்க. இப்ப நான் பஸ்ஸுக்கு வெளியூர் போறது, எனக்கு இப்ப 100 ரூபாய் இல்ல 500 ரூபாய் இருக்கு. சில்லறை கேட்டா எவனுமே கொடுக்க மாட்டான். பெட்ரோல் பங்க்ல 2 நாளைக்கு டைம் இருக்குதுன்றானோ. பெட்ரோல் பங்க், பஸ், ட்ரெயின் எல்லாத்தையும் இது டைம் இருக்குன்றானோ. அதை யாருமே கொடுக்கறது இல்ல. எல்லாம் போயிட்டு நீ பேங்க்ல மாத்திக்கோ அதுக்கு மாத்திக்கோன்னு சொல்றாங்க. நாங்க என்ன பண்றது? இப்ப 1000 நோட்டாக்குறீங்க. இப்ப நீங்களே மாத்தி விடுங்க எங்களுக்கு மத்திய அரசு. சரி, இப்போ ஆட்டோ டிரைவர் எப்படி பாக்குறீங்க? சார் வணக்கம் சார். நான் நாளைக்கு பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும், செகண்ட் டைம் ஃபீஸு. அதுக்கு நான் பணம் இப்போ பேங்க்லேருந்து எடுத்தேன். அது 1000 நோட்டாக வந்துடுச்சு சாயந்தரமே. அதை இப்போ மாற்றலான்னு வந்தால் நிறைய கூட்டம் இருக்குது. இப்போ நாளைக்கு நான் ஃபீஸ் கட்டினா ஸ்கூலில் இது வாங்குவாங்களா என்னான்னு தெரில. என் பிள்ளைடைய படிப்பு கேள்விக்குறியாக இருக்குது. இது நாளைக்கு ஸ்கூலில் வாங்குவாங்களான்றதான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சார். இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு, நல்ல தீர்வாக எனக்கு காட்டணும்னு தந்திட்டி வாயில நான் கேட்டுக்கிறேன் சார். சார், இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஏடிஎம் வந்திருக்கீங்க, என்ன பொசிஷனில் இருக்கு ஏடிஎம்? சார், ஏடிஎம்ல நிற்கிறவங்க பாருங்க சார், யாருக்கும் செலவு கூட காசு இல்லை சார். யாருக்கும் செலவு காசு இல்லை. இது மத்திய அரசு ரொம்ப கண்டிப்பாக சார். நாங்கள் இது மாதிரிலாம் செஞ்ச தப்பு சார். இல்லாத மக்கள் என்ன சார் பண்ணுவாங்க? 500 ரூபா காசு வச்சு 500 1000 வச்சுருவாங்க. என்ன சார் பண்ணுவாங்க? செலவு காசு இல்லாமல் காலையில் டீ சாப்பிட காசு இல்லை சார், டிஃபன் சாப்பிட காசு இல்லை சார். என்ன சார் பண்ணுவாங்க? எதுக்கு சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? இது ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு முன்னாடியே சொல்லிடுங்க சார். ஒரு நாள் கேப் கொடுத்துருங்க சார். கொடுத்தா தான் சார் மக்கள்லாம் எல்லாமே காசு இல்லாமல் நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, எல்லாரும் 500 நிற்கிறாங்க. 500 1000 தான் வச்சுருக்காங்க. யார்கிட்டையும் காசு இல்லை செலவுக்கு. காலையில் என்ன பண்ணுவாங்க? செலவு காசு இல்லாமல் என்ன சார் பண்ணுவாங்க? எதுக்கு சார் இது மாதிரிலாம்? கவர்மெண்ட் என்ன சார் கவர்மெண்ட் இது? நீங்க எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசை கோரிக்கை என்னன்னு சொல்லுங்க. அதாவதுனா இப்ப பாத்தீங்கன்னா அதாவது முட்டாள்தனமான செயல். இப்ப பேங்க்ல காசு போடுறவங்க ஏடிஎம்ல காசு எடுத்துறாங்க சார். 1000 ரூபா 500 ரூபா எவ்வளோ? பேங்க்ல காசே போடாதவங்க 500 ரூபா தாள் 1000 ரூபா தாள் வச்சிருக்கேன். நாங்க என்ன சார் பண்றது? இப்ப எங்க கையில வெறும் 500 ரூபா தாளோ 1000 ரூபா தாளோ தான் இருக்கு. காலையில நாங்க போய் டிஃபன் சாப்பிடணும்னாலோ இல்ல போய் வண்டிக்கு பெட்ரோல் போடணும்னாலோ எதுக்கு பண்ணனாலோ 500 ரூபா தாள் 1000 ரூபா தாள் தான் இருக்கு. இப்ப நாங்க எடுக்க முடியாது, மாற்றவும் முடியாது. அந்த சுச்சுவேஷன்ல நாங்க என்ன பண்ணுவோம்? ஒரு சாதாரண குடிமகனோட நிலையில இருந்து யோசிச்சு பண்ணாம அவங்க மட்டும் திடுதிப்புன்னு எடுத்துட்டாங்க முடிவு. நாங்க என்ன பண்ணுவோம்? நாங்க யார்கிட்ட போய் கேட்போம்? போய் 100 ரூபா கேட்டா யாருன்னா தராங்களா? ரீசார்ஜ் கடையில போனா ரீசார்ஜ் கடையில தரதில்ல. பெட்ரோல் பங்க்ல போய் 10 மணி வரைக்கும் டைம் இருக்கு, 500 ரூபா வாங்கலான்றாங்க. ஆனா பெட்ரோல் பங்க்ல போனா இல்ல வாங்க முடியாதுன்றாங்க. 1000 ரூபா தள்ளுறது எடுத்துட்டு போனாலும் கிடையாது, 500 ரூபா தாலும் கிடையாது. பஸ்ல வாங்குறேன்றாங்க. 10 மணி வரைக்கும் டைம் இருக்கு. பேருந்து பயணத்துல போறவங்க, பயணத்துல இருக்கிறவங்க, ஈடுபடுறவங்க மாத்திக்கலாம். ஆனா பஸ்ல போறவங்க இவர் கத்துனாரு, பஸ்ல போனா காசு இல்ல, செலவு 500 ரூபா வச்சிருக்கா இறங்க, 100 ரூபா வச்சிருக்கா ஏறி, 500 ரூபா என்ன இறக்கி விட்டு போறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி அதாவது அடிப்படை வசதியே இல்லாத மக்கள் இருக்காங்களா, நாங்க தான் அதிகமா பாதிச்சிருக்கோம் இந்த கண்டிஷன்ல. இந்த பிரதமர் அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க? இப்ப ஏடிஎம் என்ன வந்திருக்கு? ஏடிஎம்ல என்ன பொசிஷன்? ஏடிஎம்ல எல்லாரும் மக்கள் குவிஞ்சு போயிருக்காங்க. அவசரப்பட்டு எடுத்த மத்திய அரசுடைய தவறான முடிவு இது. சாதாரண பொதுமக்கள், ஏழை பாதிக்கப்படுறாங்க. முதியவர்கள், நோயாளிகள், பயணம் செய்யறவங்க அனைவரும் இதுல பாதிச்சிருக்காங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்க செயல். இதுக்கு மாற்று வழி உடனே தேடணும் என்று மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சார், வெறும் 500 ரூபா நோட்டு வச்சிருக்கேன் சார். வெறும் 500 ரூபா நோட்டு வச்சிருக்கேன். இப்போ நான் மெட்ராஸ் போகணும். மெட்ராஸ் போகிறதுக்கு பஸ்ஸுக்கு போனால் மாற்ற முடியாதுட்டாங்க. 100 ரூபா நோட்டு பார்த்துன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது. யார் தருவா? காலையில் டீ சாப்பிட கூட இல்லை என் கையில் பணம். இப்போ நான் யார்கிட்ட போய் நிற்க முடியும்? 10 ரூபா யார்கிட்ட கேட்க முடியும்? மத்திய அரசு பண்ணுறது ரொம்ப கூட நல்லா இல்லை. இது
ரொம்ப தக்க இதெல்லாம் ஒரு இது சரி இப்போ சார் எங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சார், மாத்திரை வந்து சார் நானு மெடிக்கல்ல போனா காசு வாங்கிக்கிறாங்க. வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். அப்போலோ மெடிக்கல் ஆமா சார், வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். அதான் சார் வன்மையா கட்டிட்டு சார் நாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஹிட்லர் ஆட்சியா நினைக்கிறேன். ஹிட்லர் ஆட்சியா நினைக்கிறேன். இப்போ உங்க ஏடிஎம்ல பணம் வந்துச்சா? பணம் வரலையா? வரல. பணம் ஏடிஎம்ல பணம் வரலையா? வரல சார். இது ஹிட்லர் ஆட்சியா நினைக்கிறேன். ஏடிஎம்ல டெபாசிட் பண்றதும் சரி, அமௌண்ட் எடுக்கிறதும் சரி, எல்லாத்தையும் வந்து லாக் பண்ணிட்டாங்க. இது தேவையில்லாத ஒண்ணு. இப்ப 500 1000 வச்சிருக்கோம், நாங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணி நாங்க எடுத்துக்கலாம். இது தேவையில்லாத ஒண்ணு. 500 ரூபா எடுத்துக்கலாம்னு பார்த்தா ஒவ்வொரு இதனால ஊழலை ஒழிக்க முடியாது. 100 ரூபா தாளா வரும். ஆனா பாத்தீங்கன்னா டெபாசிட் பண்றதையும் லாக் பண்ணி வச்சுட்டாங்க. இந்தியன் பேங்க் போனா இந்தியன் பேங்க்லயும் டெபாசிட் பண்றதை லாக் பண்ணிட்டாங்க. இங்க வந்து பார்த்தா இங்கேயும் டெபாசிட் பண்றதை லாக் பண்ணிட்டாங்க. டெபாசிட் பண்றதெல்லாம் லாக் பண்ணா 500 ரூபா எடுக்கலன்னு பார்த்தாலும் 100 ரூபா தாள் எதுவுமே எடுக்க முடியல. எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்க. நம்மளோட பத்தின இப்ப திருநங்கைகள் வந்திருக்காங்க. திருநங்கைகள் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னமா உங்களோட பிரச்சனை என்னமா? ஐயோ 500 ரூபா தாள்லாம் எதுவுமே வாங்க மாட்டாங்க. டிஃபன் சாப்பிட போலான்னு சொன்னா கூட ஒரு இட்லி கூட 1 ரூபாய் வாங்க மாட்டாங்க. அந்த 100 ரூபாய் 500 ரூபா 1000 ரூபாய் எதுவுமே செல்ல மாட்டேங்குது. ஒண்ணுமே இல்லாத நாங்க சாப்பிடறதுக்கு வழி இல்லாத கூட இங்க உட்காந்துட்டு இருக்கோங்கண்ணா. அதை கொஞ்சம் மாத்த சொல்லுங்கண்ணா.